அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான புதினா, கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து புதினா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதே சேர்த்துக்கூடாது. அரை ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு, 2 விசில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் மையாவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், இன்னும் சுவையாக இருக்கும். இது ஆப்ஷன் தான், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து இட்லி, தோசை, பிரியாணி, குஷ்கா இதோட நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூர் நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.